என்ன என்னடா பண்ண சொல்ற? எப்போ சுந்தரம் குடும்பத்தோட நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுத்தோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவளோட நகையை திருப்பி கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனாலதான் எவ்வளவு வட்டியானாலும் பரவாயில்லன்னு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு 2 லட்சம் ரூபா நான் வாங்கிட்டேன். என்னப்பா நீங்க பத்திர விஷயத்துல கவனக்குறைவா இருந்ததா நான் இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கேன். நீங்களும் அதே தப்பு பண்ணிருக்கீங்களேப்பா. ரங்கநாதன் ரொம்ப நல்லவன்டா, அவன் நம்மளை ஏமாத்த மாட்டான். இன்னைக்கு நல்லவனா தெரியறவன் நாளைக்கு கெட்டவனா தெரியுவான்பா. சுந்தரம் மாமாவும் நேத்து வரைக்கும் நல்லவரா தான் தெரிஞ்சாரு. அதான் யாரையும் நம்புறதுக்கு முன்னால நாம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த பார் ராஜா, சுந்தரத்தோட கம்பேர் பண்ணும்போது ரங்கநாதன் எவ்வளவோ மேல். சுந்தரம் கெட்டவன் மட்டும் இல்லடா, மோசக்காரன் மோசக்காரன். உன்னை போர்ஜரியில மாட்டி விட்டானே கண்ணப்பன், அவனை தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு சாதிச்சுட்டானே. அப்பா, நான் யார் மேலேயும் குறை சொல்ல மாட்டேன். நானும் படிச்சுவேன். ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு வெரிஃபை பண்ணிருக்கணும்ல. இந்த பார், நீ 1000 தான் சொன்னாலும் சுந்தரத்தை நல்லவன் சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் அப்படி சொல்லலப்பா. அவளை பத்தி இனிமே நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணப்ப விஷயத்துல குழப்பம் இருந்தாலும் என்னுடைய தப்புக்கு அவர் தான் 100% காரணம்னு நான் சொல்ல விரும்பல. இந்த பார் ராஜா, என்ன போதும் நிறுத்துங்க. முடிஞ்சு போன பிரச்சனையை பேசி இப்ப என்ன ஆக போறது? வந்ததும் வராதுமா என் பிள்ளை இப்படி சாப்பிட விட மாட்டேன்றேல. சரி, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடு. வேண்டாமா, எனக்கு வேணா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? நீ எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தை தான்டா. அம்மா, என்னப்பா? உன் குழந்தை உன்கிட்ட திரும்பி வந்துட்டானு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனா என் குழந்தை என்கிட்ட வரவே இல்லம்மா. அழப்படாது அழப்படாது. என்னத்துக்கு அழற? இத பார், உங்க அம்மாவும் அழுதுட்டு இருக்கா. ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? இவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருந்த, இப்பதான் மாப்பிள்ளை ஜாமீன்ல வந்துட்டாரே, இன்னும் ஏன் அழற? இல்லம்மா, அவர் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவர் மனசுல இருந்து நானே என் குழந்தைய வெளியே வந்துட்டோமோங்கிற பயம்தான் எனக்கு கலங்கடிக்கிறது. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலம்மா. என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரமா ஆகும்? அதெல்லாம் வேண்டாம். குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாழிமா ஆகும்? எதுவுமே பண்ணலம்மா. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். அப்படி நாங்க என்னம்மா தப்பு செஞ்சோம்? நான் பேசின பேச்சுக்கும் பண்ண தப்புக்கும் மன்னிப்பு கேட்டேனே, என்ன மன்னிக்க கூடாதா? மாப்பிள்ளை நம்ம கிட்ட பேசணும் தான் வந்தார். ஆனா உங்க மாமனார் தான் அவரை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனார். அதை மறந்துடாத. இல்லண்ணா, நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சரி, இப்ப என்ன? நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே? கிளம்ப போலாம். கண்ணா, வேண்டாம்பா. ஒரு வாரம் 10 நாள் போகட்டும். ஏற்கனவே சம்பந்தி நம்ம மேல கோவமா இருக்கிறாரு. இப்ப போனா அவமானப்பட்டு தான் திரும்பி வரணும். நான் சொல்றத கேளு, இப்ப வேண்டாம். நீ சும்மா இருமா. இது என் வாழ்க்கை பிரச்சனை. என் மாமனார் என் மேல கோவமா இருக்காருன்னா அது நான் பண்ண தப்புனால தானே. அதுக்கும் சேர்த்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் தயங்கினா பிரச்சனை பெருசாயிட்டு தான் போகும். இல்ல கோதை, நான் என்ன சொல்றேன்னா, கோதை தெளிவா தான் இருக்கா. நீ தான் அவளை குழப்பின்னு இருக்க. கோதை, கிளம்ப, நாம போயிட்டு வந்துடும். சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உன் தங்கையாச்சு. பாரு, அழுது எப்படி இருக்க? போய் முக தலைமைன்னு வாப்போ. அப்பா, நான் கண்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. எப்படிப்பா இருக்கேள்? இருக்கேன். என்ன சொல்லு? ஒரு குட் நியூஸ்ப்பா. என்னடா? மாப்பிள்ளை ஜாமீன்ல வெளியில வந்துட்டார். கண்ணா? ஆமாப்பா, ஒரு டெல்லி லாயர் தான் அவருக்காக வாதாடி அவரை வெளியில கொண்டு வந்தது. டெல்லி லாயரா? ஆமாப்பா, மாப்பிள்ளையோட அப்பா தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் அந்த லாயருக்கு ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாவா.
மாமா பாவம் பயந்து ஒதுங்கிட்டாரு. இதை நான் கேள்விப்பட்ட உடனே அந்த 2 லட்சம் ரூபாவை நான் கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அவரை இந்த கேஸ் எடுத்துக்க சொன்னேன்ப்பா. கண்ணா இது சம்மந்திக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு லாயர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். கண்ணா ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, எப்போ வரீங்கப்பா? இன்னைக்கு நைட் புறப்பட்டு வரேன்டா. சரிப்பா, வாங்க, வச்சுறேன்ப்பா. சரி. கோதை ரெடியா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன் ஆர்த்தி. சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன, உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சா? அதை பத்தி சொல்றேன். அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம். சரி, சர்ப்ரைஸ்லாம் வேணாம். என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. உங்க அண்ணன் ராஜா பெயில்ல வெளியில வந்துட்டார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஆர்த்தி, நானும் கண்ணனும் தான் போய் கூட்டின்னு வந்தோம். அப்படியா? நான் உடனே பர்மிஷன் கேட்டு அவரை போய் பார்த்துட்டு வரேன். ஆர்த்தி, மாப்பிள்ளை வெளியில வந்த விஷயம் நீ கேள்விப்பட்ட உடனே உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னேன்னு வையேன், நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன, இன்னைக்கெல்லாம் சந்தோஷமான விஷயமாவே இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஆமா ஆர்த்தி, நீ சொன்ன மாதிரியே நான் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ஷியாம், நீங்க சொன்னதுலயே ரொம்ப சந்தோஷமானது இந்த விஷயம் தான். சொன்ன மாதிரியே முதல்ல செஞ்சு காட்டுங்க. கண்டிப்பா ஆர்த்தி. சரி, எனக்கு மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன். பை பாய். பை ஷியாம். கபார் சார், என்னம்மா? நான் பெர்மிஷன்ல வெளியே போறேன். என் வர்க்க கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. மே ஐ கம் இன் சார்? கம் இன். என்னம்மா, என்ன விஷயம்? சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு பெர்மிஷன் வேணும். ஏன், வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஆமா சார், அந்த மாதிரி தான். எங்க அண்ணன் ராஜா கொஞ்ச நாள் ஜெயில இருந்தாரு. பாவம் சார், அவர் எந்த தப்பும் பண்ணல. எவனோ ஒரு ஃப்ராட் அவரை மாட்டி விட்டுட்டா. எங்க அண்ணன் இன்னைக்குதான் வெளியே வராரா. அவரை பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பெர்மிஷன். இது ஆபீஸா என்ன? கண்டதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போய் வேலையை பாரு, போ. கோ. சாரி சார். ஆர்த்தி, கிளம்பிட்டியாமா? இல்ல சார். ஆர்த்தி. எஸ் சார். சாரி, நான் ஒரு பிஸ்னஸ் டென்ஷனில் இருந்தால் தான் அப்படி பேசிட்டேன். நீ பர்மிஷன் கேட்டல? ஆமா சார். சரி, போயிட்டு வா. தேங்க்யூ சார். கபார் சார். என்னம்மா? எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. என்ன, நாளை காத்தால நங்கநல்லூர் பெருமாள் கோயில போய் ராஜா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். சரி, பாத்தியா ராஜா, நீ உள்ள இருக்கும்போது உங்க அம்மா கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருந்தா. நீ வெளியில வந்த அப்புறமும் கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. நிறுத்தவே இல்ல. அட, வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. என்ன ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சிரிச்சபடி இருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்வீட்ஸ் கொடுமா. ஸ்வீட் எடுத்துக்கங்கண்ணா. என்னம்மா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? நான் என்ன ஃபாரின்கா போயிட்டு வந்தேன்? என்ன ராஜா இப்படி பேசுற?
நீ உள்ள இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ வெளியே வந்ததுல எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஷியாமும் ஆர்த்தி மறுபடியும் சேர்ந்து வாழணும், அதான் என்னுடைய ஆசை. ஒரு நிமிஷம் இரு. முதல்ல குழந்தையோட வந்திருக்கேன். ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ள போனோம். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இரு. சரிண்ணா. ஏன் ராஜா, என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? ஆமாண்டா ராஜா, அதுக்காக நான் அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நல்ல கதையா இருக்க. நமஸ்காரம். கண்ணன் வா. இரா ராஜா, இப்போ எதுக்காக இங்க வந்த? கோதை உங்க ஆத்து மாட்டு பொண்ணு. அவ பழசெல்லாம் மறந்துட்டா. திரும்பவும் உங்க ஆத்துக்கு வந்து வாழணும்னு ஆசைப்படுறான். வாசல்ல நிக்கிறா. ஓஹோ, அவ ஆசைப்பட்டா மட்டும் போருமா? அன்னைக்கு அவ என் பையனை ஏளனமா பேசினாலே அது நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். அப்பா, என்னப்பா இது? தபர், நீ பேசாம இரு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட அத்தனை அவமானத்துக்கும் இவா தான் காரணம். அவ காத்து கூட நம்ம மேல படக்கூடாது. முதல்ல நீ வெளில போ. ஆமா, கோதை குழந்தையோட வெளியில நிக்கிறா. நான் பண்ணது தப்புதான், அத நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன உங்க ஆத்துல ஏத்துக்கோங்க ப்ளீஸ். கண்ணா, முதல்ல உன் தங்கையை பேசாம இருக்க சொல்லு. என் பையன் என்ன எழுச்ச வாய் நினைச்சியா? அன்னைக்கு 4 பேருக்கு எதிர அவனை கண்ட மாதிரி பேசினியே, அன்னைக்கு எங்க போச்சு அறிவு? இன்னைக்கு மன்னிச்சிருங்கோ ஏத்துக்கோங்கன்னு சொல்றியே, எந்த மூஞ்சி வச்சுன்னு சொல்ற? மாமா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாத்தனமா பேசிட்டா. பேசுனது தப்புதான். நீங்க தான் பெருந்தன்மையோட அவளை ஏத்துக்கணும் மாமா. கண்ணன், பெருந்தன்மைங்கிறது எங்ககிட்ட நிறைய இருக்கு. அதை உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. என்ன சார் நீங்களும் அவரோட சேர்ந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே? ஏன் சார் பேசக்கூடாது? உங்களால் நாங்கள் 2 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அன்னைக்கு உங்காத்து வாசல்ல வந்து என் பொண்ணையை வச்சுட்டு எவ்வளவு கெஞ்சிருப்பேன். கொஞ்சமாவது முயற்சியடா. எவ்வளவு அவமானப்படுத்தினேள். ஏன் சார், உங்காத்து பொண்ணுக்கு ஒரு நியாயம், எங்காத்து பொண்ணுக்கு ஒரு நியாயமா? அவமானங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அட, நீங்க ஏன் சார் அவங்ககிட்ட போய் நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இவெல்லாம் சுயநலவாதிகள். மற்றவாளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுன்னா இவாளுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. ஆனோ மரியாதையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் நினைக்கிறேன் இல்லையா? அப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. முதல்ல வெளில போங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன். முதல்ல வெளில போங்க போங்க. போயிடுங்க. ஒரு நிமிஷம். உன் தங்க கையில இருக்கிறது எங்க பேர குழந்தை. அவன் ஒத்தனுக்கு தான் இந்த ஆத்துக்குள்ள வர உரிமையே இருக்கு. என் பையனை நான் எப்படி நல்ல லாயர் மூலமா மீட்டேனோ அதே மாதிரி என் பேரனையும் நான் கோர்ட்டு மூலமாவே மீட்டுக்கிறேன். போங்க. ஆமா. இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.
என்னமாமா டிவியில் ஏதாவது ஃப்ளாஷ் நியூஸ் உண்டா? ஃப்ளாஷ் நியூஸா? என்ன விசேஷம்? என்ன விசேஷம் நான் கேட்குறேன். எவ்வளோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேல. நானே சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு ஈவினிங் உம்ம பேத்தி கோதையோட ஆத்துக்கார் ராஜாவை ரிலீஸ் பண்ணியாச்சு. பெருமாளே பெருமாளே, அங்க பார்த்து கையை கூப்பினா இங்க பார்த்து கூப்புங்க. ஏன்னா ராஜா ரிலீஸ் ஆனது காரணமே நான் தான். உம்ம ஜேஷ்ட புத்திரன் சுந்தரம் இருக்கானே, அவன் ஒரு டம்மி லாயரை வச்சு ராஜா வெளியில வர முடியாதபடிக்கு 2 வருஷம் தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு வேஷ்டியை மடிச்சுக்கிட்டுன்னு கும்பகோணம் போயிட்டான். அந்த பத்மநாபன் கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், டேய் இந்த சுந்தரத்தை நம்பாதரா, அவன் கடைசி நேரத்தில் உன்னை கழுத்து அறுத்துருவான்னு சொன்னேன். கேட்டானா? கேட்கலையே. கடைசியில் என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி தான் ஆச்சு. பத்மநாபன் ஓடி வந்து என் காலில் விழுந்து அழுதான். டேய் என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துறான்னா. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ரொம்ப பாவமாகவும் இருந்தது. அவன் நல்ல காலம் பாருங்க. அந்த சமயம் பார்த்து டெல்லியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய லாயர் சென்னைக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். அவர் தான் இந்த கேஸை ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சு இன்னைக்கு ஜாமீனில் ராஜாவை வெளியில் எடுத்திருக்கார். இப்போ சொல்லுங்க, உங்கள் மாப்பிள்ளை எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மற்றவாளுக்கு தான் என்னமோ புரியவே மாட்டேன்றது. மாப்பிள்ள, நீங்க நல்லதுதான் பண்ணியிருக்கேன், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதை நீங்க அடிக்கடி வெளியே சொல்றது நன்னாவா இருக்கு? நன்னா இல்லை தான். ஆனால் சொல்லி காட்டலன்னா உம்ம சம்சாரத்துக்கு புரிய மாட்டேன்றத நன்னா எடுத்து சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க, புரியும்படியா. ஆமா, பெரிய கர்ண பரம்பரை சொல்லி காட்டுறதுக்கு. அவ்வளோ பெரிய மனசு இருந்தா ருக்குக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? இதை பாரு லட்சுமி, மாப்பிள்ளை சொல்றதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடணும். அவரை பத்தி நமக்கு தெரியாததா? நமக்கு தேவையெல்லாம் கண்ணனுக்கும் ருக்குவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். அன்னிக்கே நான் சொன்னேன் அலமுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேண்டான்னு. அந்த கண்ணப்ப மட்டும் அலமுக்கு சீர் செய்யாம விட்டுருந்தா அலமுவோட கல்யாணம் நின்று போயிருக்கும். நாமளும் இந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து தப்பிச்சிருப்போம். எல்லாம் என் தலையெழுத்து. இல்லைன்னா இந்த சகுனி மாப்பிள்ளை கிட்ட மாட்டின்னு முழிப்பேனா? உன் மாப்பிள்ளை சகுனின்னா நான் சாணக்கியன், அதை நீ புரிஞ்சுக்கோ. லக்ஷ்மி, ராஜா ரிலீஸ் ஆன விஷயத்தை அலமுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு, அவ ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதெல்லாம் நான் நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன். எனக்கு அசதியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்லை நான் போய் படுத்துக்கட்டுமா? நீ போய் படுத்துக்கோ.